ஒரு ஏஐக்கு குழப்பம் வந்தா அது எப்படி ஒரு இறுதி முடிவுக்கு வருது வாங்க இத பத்தி பார்க்கலாம். எக்ஸ்னு ஒரு புது டேட்டா வருது. ஆனா அத பத்தி ஏஐக்கு சில முரண்பாடான தகவல்கள் கிடைக்குது. இப்போ கம்ப்யூட்டர் இத வகைப்படுத்தணும். ஆனா எப்படி அது ஒரு முடிவா எடுக்கும்? இந்த சிக்கலை தீர்க்க ஏஐ ஒரு ஸ்பெஷல் ரூலை பயன்படுத்துது. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த இறுதி பதிலுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. அதுதான் போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டி. ஆனா இது ரொம்ப சிம்பிள். பழைய அனுபவத்தை இப்போதைய சூழ்நிலையோட பெருக்குனா போதும். சரி, இப்போ பச்சை சிவப்பு ரெண்டுக்குமே இந்த ரூலை அப்ளை பண்ணி எது ஜெயிக்குதுன்னு பார்ப்போம். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்க வாங்க கணக்க போட ஆரம்பிக்கலாம். முதல்ல பச்சை நிறத்துக்கான கணக்கு. இதோட பழைய அனுபவம் 4 6. இப்போதைய நிலவரம் 1 40. இத ரெண்டையும் பெருக்கும்போது பச்சைக்கான இறுதி ஸ்கோர் 60க்கு 1. இப்ப சிவப்பா பார்க்கலாம். அதோட பழைய அனுபவம் 6ல் 2. இப்போதைய நிலவரம் 20ல் 3. இத பெருக்குனா சிவப்புக்கான இறுதி ஸ்கோர் 20க்கு 1. நம்மகிட்ட இப்போ 2 ஸ்கோர் இருக்கு. ஏஐயோட முடிவு ஒரு சிம்பிள் கேள்வியில தான் இருக்கு. இந்த சார்ட் பாருங்க, வித்தியாசம் ரொம்ப தெளிவா தெரியுது இல்லையா? சிவப்போட ஸ்கோர் தான் அதிகம். பாத்தீங்கன்னா செவப்போட மதிப்பெண் கணிசமா அதிகமா இருக்கு. அதனால எந்த குழப்பமும் இல்லாம கம்ப்யூட்டர் அதிக ஸ்கோர் எடுத்த சிவப்பையே தேர்ந்தெடுக்குது. சுருக்கமா சொல்லணும்னா ஏஐ அதிக வாய்ப்புள்ள முடிவை ரொம்ப சுலபமா எடுத்துருச்சு. இந்த ஒரு சிம்பிள் ரூல் வேற என்ன பெரிய முடிவுகள் எடுக்க ஏஐக்கு உதவும்னு நீங்க நினைக்கிறீங்க?